Hello friends, so welcome back to our channel Techivings Technology. So இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா Accentureல 2022க்கு ஆஃப் கேம்பஸ் டிரைவ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ யார் எலிஜிபிள், ஸோ என்ன salary பேக்கேஜ், என்ன லொகேஷன், எப்படி அப்ளை பண்றது அண்ட் அப்ளை லிங்க் டீட்டெயில்ஸ், ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு கால் லெட்டரும் ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன ஓப்பனிங்ஸ்னு பார்த்துடலாம். ஸோ அசென்ச்சர் வந்து ஆஃப் கேம்பஸ் டிரைவ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் 2022 பாஸ்ட் அவுட். ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா வந்து அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ அண்ட் எம்எஸ்சி. ஸோ பிஇ, பிடெக் வந்து ஆல் தி ஸ்ட்ரீம்ஸ் ஆர் எலிஜிபிள் இன்க்ளூடிங் நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ். அண்ட் எம்இ, எம்டெக் கூட ஆல் தி ஸ்ட்ரீம்ஸ் ஆர் எலிஜிபிள். எம்சிஏ அண்ட் எம்எஸ்சி பார்த்தீங்கன்னா ஒன்லி சிஎஸ் அண்ட் ஐடி எலிஜிபிள். ஸோ பாஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா 2022 பாஸ்ட் அவுட் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் அப் டு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் salary பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 4.5 LPA வித் ஜாயினிங் போனஸ் 25K கொடுப்பாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஜாப் லொக்கேஷன் வந்து பேன் இண்டியா. டிரைவ் லொக்கேஷன் வந்து ஆன்லைன் தான். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஆஃப் கேம்பஸ் நடக்க போகிறதில்ல, ஆன்லைனில் தான் நீங்கள் உங்களோட இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ண போகிறீங்க. டிரைவ் டேட் வந்து உங்களுக்கு ஃபர்தராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஃப்ரம் அசென்ச்சர். அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் வந்து ஸோ முடிஞ்ச அளவுக்கு as soon as possible நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்த உடனே கூட நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். பிகாஸ் அவங்க குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த ரோலுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு லிங்க்கு எக்ஸ்பயர்ட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்களும் ஒரு வாட்டி வந்து இதில் படித்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் ஆஃப் தி இன்டர்வியூ, ஸோ இதுவும் நீங்கள் டீட்டெயில்டாக படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எலிஜிபிலிட்டி செக் பண்ணும்போது உங்களோட பாஸ்ட் அவுட் இயர் செக் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த பேட்ச் அண்ட் ஸ்ட்ரீம் வந்து எலிஜிபிள்னு பார்த்துக்கோங்க. அண்ட் பேக்லாக்ஸ் அலௌடான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும். அசென்ச்சரில் பார்த்தீங்கன்னா 60 கீழே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தென் உங்களோட ஏஜ் கேப் பார்த்துக்கணும். ஏஜ் கிடையாது, எஜுகேஷன் கேப் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டியில் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ அப்ளை நவ் கொடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அசென்ச்சரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க கூட புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த புது அக்கௌண்ட்டை உங்களோட புது மெயில் ஐடி அண்ட் புது ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட்டே கொடுங்க. ஸோ இது வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எப்படி நேம் நீங்கள் கொடுக்கணும் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி கிளியராக இருக்கணும், ஸோ எந்த மாதிரி இருக்கணும் எந்த மாதிரி இருக்கக்கூடாது எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் ஐடி கார்டு, பேன் கார்டு நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஐ ஆம் நாட் ரோபோட்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகுது. ஜாப் ரோல் பார்த்துக்கோங்க, அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ ஒரு ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்கணுன்னா வியூ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் போயிட்டு அந்த ஜாப் ரோல் என்னது, ஸோ அசென்ச்சர் பற்றி என்னது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை படிச்சுக்கலாம். ஓகே? ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு சோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஹவு டிட் யூ ஃபைண்ட் அவுட் திஸ் ஜாப். ஸோ நீங்கள் இதில் எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து ஜாப் போர்டுன்னு கொடுக்குறேன். ஸோ ஜாப் போர்டில் நௌக்ரியா, மான்ஸ்டரில் பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் இது கொடுக்கணும். ஸோ இதில் நான் இங்கே அதர்ஸ்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஃபஸ்ட்டு உங்களோட நேம் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் இதில் கொடுங்க, லாஸ்ட் நேம் வந்து இங்கே கொடுங்க. ஸோ மிடில் நேம் நீங்கள் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த ஸ்டார் ரெட் கலர் ஸ்டார் கொடுத்துறது தான் நீங்கள் மேண்டேட்ரியாக டீட்டெயில் கொடுக்கணும். சப்போஸ் ஸ்டார் மென்ஷன் பண்ணலன்னா நீங்கள் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா?
ஸோ தென் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ உங்களோட மெயில் ஐடி. ஸோ உங்களோட கான்டாக்ட் நம்பர். ஸோ வாட்ஸ்அப் கன்சென்ட்னா நீங்கள் இந்த நம்பர் வந்து ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் இருக்குன்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லை இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா நோன்னு கொடுக்கலாம். தென் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கொடுக்கலாம், பட் இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். ஸோ உங்களோட ஜெண்டர் கொடுக்கணும், உங்களோட ரெசிடென்ட் ஸ்டேட் கொடுக்கணும். ஸோ நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ஸோ நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் தமிழ்நாடு சென்னை கொடுக்குறேன். தென் உங்களோட எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் யூஜின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இங்கே யூஜி அண்டர் கிராஜுவேட்னு கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் எம்இ எம்டெக் எம்சிஏ எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பிஜின்னு கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து யூஜிக்காக நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அண்டர் கிராஜுவேட் கொடுத்துக்கோங்க. ஸோ டிகிரி கேட்கும், டிகிரி வந்து பிஇன்னு கொடுத்துக்கோங்க, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ காலேஜ் கேட்கும், உங்களுக்கு காலேஜ் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ பிரான்ச் கேட்குது, பிரான்ச் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸா. ஸோ இயர் ஆஃப் பாசிங் 2022ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட சிஜிபிஏ. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்தா போதும். சப்போஸ் இதுவே நீங்கள் வந்து பிஜிவாக இருந்தீங்கன்னா, பிஜி படிச்சிருந்தீங்கன்னா ஸோ இங்கே நீங்கள் பிஜின்னு கொடுத்துருக்கணும். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே பிஜிக்கு ரிலேட்டடாக நீங்கள் கொடுத்துருக்கணும். சப்போஸ் நீங்கள் எம்எஸ்சினா எம்எஸ்சி கொடுங்க. ஸோ காலேஜ் நீங்கள் கொடுங்க. ஸோ உங்களோட பிரான்ச் என்னன்னு கொடுத்துக்கோங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ். உங்களோட இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட சிஜிபிஏ. ஸோ அண்ட் தென் நீங்கள் உங்களோட யூஜி டிகிரி கூட கொடுக்கணும். ஓகேங்களா? பிஜி மட்டும் கொடுக்கக்கூடாது, ஈவன் யூஜி டிகிரி கொடுக்கணும். சப்போஸ் நான் யூஜியில் வந்து பிஎஸ்சி பண்ணியிருக்கேன்னா நீங்கள் இங்கே ஆட் கொடுக்கணும். ஸோ ஆட் மோட்னு கொடுத்துட்டு ஸோ அண்டர் கிராஜுவேட். ஸோ நான் பிஎஸ்சி பண்ணியிருக்கேன்னா பிஎஸ்சி, உங்களோட காலேஜ் நேம், உங்கள் பிரான்ச்சு, இயர் ஆஃப் பாசிங் அண்ட் உங்களோட சிஜிபிஏ. சாரி, இயர் ஆஃப் பாசிங் வந்து 2020 அண்ட் உங்களோட சிஜிபிஏ. ஸோ தென் ப்ரொஃபஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா வந்து நோ எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுங்க. ஸோ தென் ஸ்கில் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? இது மேண்டேட்ரி கிடையாது, பட் உங்களுக்கு ஸ்கில்ஸ் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். சப்போஸ் C++ தெரியும்னா கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எங்கே இதை யூஸ் பண்ணியிருக்கீங்க, சப்போஸ் காலேஜ் ப்ராஜெக்ட் அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் வந்து சர்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கூட வந்து இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. லாங்குவேஜ் சர்டிஃபிகேஷன் வந்து இங்கே நீங்கள் ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா, நீங்கள் சப்போஸ் சர்டிஃபிகேஷன் பண்ணலன்னா கூட நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் இது மாதிரி நீங்கள் நாட் அப்ளிகபிள்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹேவ் யூ டன் எனி கோர்ஸ், ஸோ இது கூட நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கலாம். நீங்கள் இங்கே ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும்.
ஸோ தென் ப்ரிஃபர்ட் ஜாப் லொக்கேஷன். ஜாப் லொக்கேஷன் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சென்னை கொடுக்குறேன், தென் ஹைதராபாத் கொடுக்குறேன், தென் பெங்களூர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் அதர் டீட்டெயில்ஸில் வந்து ஸோ டிட் யூ கம்ப்ளீட் யுவர் 11th டிகிரி வித்தின் தி ஸ்டிப்புலேட்டட் டியூரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு சப்போஸ் ஒரு பிஇ இல்லை பிடெக் படிச்சிருக்கீங்கன்னா அது ஒரு 4 இயர்ஸ் இல்லையா? ஸோ இந்த 4 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கீங்க, எந்த ஒரு எஜுகேஷன் கேப் இல்லாமல் முடிச்சிருக்கீங்கன்னா எஸ் கம்ப்ளீட்டட் வித்தின் தி ஸ்டிப்புலேட்டட் டைம் ஃப்ரேம்னு கொடுங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் பேக்லாக்ஸ் இருக்கா கேட்பாங்க. நோ. சப்போஸ் பேக்லாக்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணாதீங்க. பேக்லாக்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹவ் யூ ஒர்க் இன் அசென்ச்சர் கேட்டிருக்காங்க. நோ. தென் ஹாவ் யூ அப்பியர்ட் ஃபார் அன் அசஸ்மெண்ட் ஓகேங்களா கேட்டிருக்காங்க. 3 months பிஃபோர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 3 months இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி 3 months நீங்கள் அசென்ச்சரில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது. ப்ளஸ் நீங்கள் இன்டர்வியூவும் அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது. சப்போஸ் அப்போ நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா 3 months கழிச்சு தான் நீங்கள் அசென்ச்சரில் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே நான் வந்து நோ கொடுக்கணும். மேண்டேட்ரியாக நோ தான் இருக்கணும் இதில். ஓகேங்களா? அண்ட் ப்ளீஸ் செலக்ட் யுவர் நேஷ்னாலிட்டி இந்தியன். எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. யூ ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் ஒரு ஃபைனல் இயர் கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலன்னா நோன்னு கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, டென்டேட்டிவ் ஃபைனல் இயர் நீங்கள் எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட டேட் கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனல் இயர் செமிஸ்டர் ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கும் டேட் கொடுத்துக்கலாம். ஸோ தென் உங்களோட அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணணும். உங்களோட சிவி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் அட்டாச் பண்ணணும். ஸோ சிவி வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கவர்மெண்ட் ஐடி கார்டு கேட்குது, அதை நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ஐடி கார்டு இதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் பேன் கார்டு இங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ டிசபிலிட்டி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அண்ட் டிக்ளரேஷன் இருக்கும் இல்லையா, டிக்ளரேஷன் எல்லாமே எஸ் ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. ஸோ அட் தி எண்ட் நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு வாட்டி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்ட்டு. சப்போஸ் தப்பாக இருந்துச்சுன்னா கோ பேக் அண்ட் எடிட் கொடுத்துக்கோங்க, இல்லை கரெக்டாக இருந்தால் கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. உங்களுக்கு வந்து அசென்ச்சர்லேருந்து உங்களோட மெயில் ஐடிக்கு டேரெக்டாக ஒரு மெயில் வரும், கங்க்ராச்சுலேஷன் மெயில். நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து மேட்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் மெயில் வரும், லாகின் க்ரெடென்ஷியல் மெயில் வரும். ஓகேங்களா? ஸோ அது வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அது வரலன்னா இன்னொரு மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்து இதே ப்ராசஸ் இன்னொரு வாட்டி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக போய் கிளிக் பண்ணிங்கன்னா அசென்ச்சர் வெப்சைட் கரியர் போர்ட்டலில் ரீச் ஆகிடும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா ஈவன் அப்ளை லிங்க் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ரெஸ்யூமு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் பேன் கார்டு ரெடியாக வச்சுக்கோங்க.
ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ், பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ் அண்ட் கரியர் சப்போர்ட், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் எல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு உடனே வர்றதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் தென் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பர்சனலி எனி டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணோன்னா எங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.